அப்பா பிறந்து 40 வருஷம் தான். அப்ப அப்பா பிறந்து எத்தனை வினாடிகள் ஆயிடுச்சுன்னு சொல்லு. 126,14,40,000. நீ ஏதாவது ஷார்ட் கட் வச்சிருக்கியா மைண்ட்? இப்போ வந்து 47 × 23 அப்படின்னா நான் வந்து 50 × 23 போட்டுட்டு 3 × 23 வந்து கழிச்சிருவேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. இந்த ஷார்ட் கட் எப்படி கண்டுபிடிச்ச? நீயாவே கண்டுபிடிச்சிட்டியா? அபினவோட வயசு வந்துட்டு 7 இல்லையா? சோ இப்ப 7 வயசு வரைக்கும்னா இப்போ எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகுது நீ பிறந்தப்ப? 22,7,52,000. ஓ மை காட். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நொடின்னு நீ சொன்ன? 3,11,36,000. கால்குலேட்டர் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 40. எவ்வளவு சொன்ன? அப்பாவோட கரெக்டா சொல்லு இப்ப. 126,14,40,000. ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட். 35 ஸ்கொயர்ட் எவ்வளவு? 1,225. 40 ஸ்கொயரா? 1,600. 57 ஸ்கொயர்? 3,249. போட்டு முடிக்கிறதுக்குள்ள சொல்ற. இது 96 ஸ்கொயர்? 9,216. ஓ மை காட். இப்ப ஃபைண்டிங் ஸ்கொயர் ஆஃப் ட்ரிபிள் டிஜிட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அதனால முடியுமா? ட்ரை பண்ணலாமா? சரி ஓகே. கால்குலேட்டர் தாங்கமான்னு தெரியல அப்படினோ. 657 ஸ்கொயர்? 4,31,601. எக்ஸாக்ட்லி. 967 ஸ்கொயர்? 9,35,089. செம்ம செம்ம. ஓகே. அபினவ் பட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். 10, 11, 12. இது வந்து 10, 11, 12. 10 × 12 வந்து 120. 11 ஸ்கொயர் 121. The difference is 1. அந்த மாதிரி எல்லா நம்பருக்கும் போடணும். இப்போ நான் வந்து அடுத்தடுத்து இருக்கிற ஒரு நம்பர் சொல்லட்டுமா? 2 டிஜிட் நம்பர் சொல்லட்டுமா? 44, 45. இப்போ வந்து 44 ஸ்கொயர் வந்து 1,936. 45 ஸ்கொயர் 2,025. The difference is 89. 89 is 44 plus 45. இந்த ரெண்டு நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். எப்படி இவங்க சொல்றான்னு எனக்கு நிஜமாவே தெரியல. இங்க உட்காந்து பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க இது பார்த்துட்டு? எங்க ஏரியால வந்து இவர் வந்து மிஸ்டர் கால்குலேட்டர், குட்டி ராமானுஜம், அப்புறம் இவங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேத்ஸ் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஓகே மேத்ஸ் சார்னு கூப்பிடுவாங்க. என்ன செய்யணும் மேடம், நாங்க வந்து சும்மா ஒரு கொஸ்டின் கேட்டு விடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வருடத்திற்கு எவ்வளவு செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்ட விடுவோம். ஓகே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்ங்கிறது நம்ம அந்த क्वेश्चन அவரே கேட்டாப்ல அவங்க கிட்ட. ஓகே. இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல வந்து இவ்வளவு நிமிஷம், இவ்வளவு நிமிடம் வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு வினாடிகள், அது பாட புத்தகத்துல இருக்கு. ஒரு நாளைக்கு 86,400 வினாடிகள் அப்படிங்கிறது பாட புத்தகத்துல இருக்கும். இவர் என்ன செய்யறாருன்னா அதை வந்து 365 பெருக்கிறது. 365 பெருக்கி ஒரு ஆன்சர் சொல்ற. அப்படிங்க என்ன ஆன்சர் அப்படின்னா 3,11,36,000 அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வினாடிகள் இருக்கா ஒரு வருஷத்துல? ஒரு வருடத்துல அவ்வளவு சொல்றாரு. அப்புறம் வந்துட்டுங்க சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு அப்படிங்க விளையாடிட்டே இருப்பா. அப்படிங்க திரும்ப என்கிட்ட வந்து அப்பா ராமானுஜம் பிறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வருஷங்கள் கழிச்சு சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்படிங்க 1887, 1947, 60 வருஷம். ஆனா எவ்வளவு செகண்ட்ஸ்ன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த செகண்ட்ஸை கால்குலேட் பண்ணிட்டு சொல்லிட்டு. அப்படிங்க